அதாவது சிவாங்கி ஒரு ஆணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சிவாங்கி? என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? உங்களை நல்லா உங்க அம்மா நல்லா ஊட்டி வளர்ப்பாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நல்ல பெண்ணா பார்த்து திருப்பி உங்களை ஊட்டுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சார் நம்மள பார்த்து அசிங்கப்படுத்தி நீங்க வாங்க சார். கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். திருப்பி நாங்களே வந்து எங்க பிறந்த வீட்ல இருந்து உங்ககிட்ட வரணும். வந்து திருப்பி வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இந்த ஃபைட்டுக்கு நீங்க வரலையா? அப்ப போங்க. ரைட் விடு. சூப்பர். அம்மா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வாழ்க்கையா இருந்தது. அதுக்கப்புறம் வரப்போறது நம்மளோட மனைவி. அவ நல்லா பாத்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம செகண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீ புருஷங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தை எல்லாம் விட்டுட்டு அதாவது 25 வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர் செதுக்கி அம்மா வீட்ல வளர்ந்து அப்புறம் காரி வாங்கி துப்பி அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு போனா அங்க இருந்து மாமியார் வீட்ல போய் அவங்களோட பேச்சு கேட்டு திட்டு எல்லாத்தையும் பண்ணி எங்களோட வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. உங்களுக்கு உங்க அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா? எனக்கு கன்ஃபார்மா பொண்ணுங்க தான் முக்கியம். அம்மா தான் முக்கியம். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அம்மா கூடயே பாசத்தோட இருங்க. அதாவது 27 வருஷமா ஒரு பெண்ணு என்ன வந்து பார்த்து என்ன வந்து நாங்க வந்து அவங்கனால தான் இந்த உலகத்துல வந்தா ஒரே நாள்ல உனக்கு அம்மா பிடிக்குமா பொண்டாட்டி பிடிக்குமான்னு கேட்டீங்க. நாங்க அது என்ன கேட்டுட்டு போகணுமா? இந்நாள் வரைக்கும் நாங்க உன் அப்பாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டுக்கோமா? அதே 25 வயசு வரைக்கும் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்து புருஷனா ஃபேமிலி கேட்டா நாங்க புருஷன் தான் சொல்லுவோம். அதானே உலக வழக்கம். நாங்க ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு நீங்க தான் ஃபேமிலின்னு நினைச்சு நம்பி வரோம்ல. நாங்களும் அந்த ஃபேமிலில உங்களை நல்லா பாத்துக்கணும்னு வரோம். எங்க அம்மா சமைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மா சமையல் டேய் 1.5 மணி நேரம் சண்டை போட்டு போ. நீ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளு தானே. உங்களுக்கு அம்மா சமையல் பிடிக்குமா இல்லனா வைஃப் சமையல் பிடிக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சமையல், கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப் சமையல். போடா, அதான்டா லைஃப். போடா. இதுகளும் சரி பண்ணுதே. அக்கா நல்லா மூடி இருக்குல, வெடிக்காதுல. வெடிச்சா பாத்துக்கலாம். டேய், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? ஆமா. ஆனா தெரியும்டா. என்ன சொல்றா? ஆனா சத்தியமா சொல்றடா, இது சாபம். கல்யாணம் ஆனா உன் பொண்டாட்டிக்கிட்ட முறத்தால அடி வாங்குடா. போடா. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன் இல்லன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இவ்வளவு பெரிய சாபம் கொடுக்குறாங்க? ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.